ஹாய் காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல செங்கல் சூளைய காமிக்கிறாங்க. அங்க ஒரு நபர் பயந்துட்டு என்ன விட்டுருமா என்ன அடிக்காதுன்னு சொல்ல யார பார்த்து பயப்படுறான்னா நம்ம படத்தோட ஹீரோயின் தான். எனக்கு பணம் தர வேண்டியது இருக்குல்லடா, எங்கடா பணம் அப்படின்னு கேட்க அவரு பணத்தை கொடுக்கறாரு. இதெல்லாம் பத்தாது, அடுத்த வாட்டி வருவேன், எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஹீரோயின் கந்து வெட்டி பாக்குறாங்க கிட்ட வேலை பாக்குறாங்க. மாசம் மாசம் போய் காசை அடிச்சு புடிங்கிட்டு வருவாங்க. இப்ப வேற ஒரு நபர்கிட்ட போய் கேட்க அவன் அடியால வச்சு ஹீரோயினை அடிக்க அவங்க ரெண்டு பேரோட மூஞ்சிலே குத்திட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிறாங்க. இப்ப வேற ஒருத்தன் கிட்ட பணத்தை வாங்குறாங்க. நீ எனக்கு தெரிஞ்சவன்னு வாயில பேசினா நீ பணம் கொடுக்கல, அதனால்தான் கை வைக்க வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போறாங்க. இப்ப ஓனர் கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அந்த லேடியும் என்னது இது, இந்த பணம் தான் இந்த வாட்டி கிடைச்சதா, மொத்தமா எல்லாக்கிட்டையும் வசூல் பண்ண உனக்கு தெரியாது, போனா போதும், புள்ளத்தாச்சுன்னு அன்னைக்கு உனக்கு வேலை கொடுத்தா நீ பாக்குற வேலை இதுதானா, இப்பெல்லாம் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் தூக்கி போட்டு வேற ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்துருவேன், எனக்கு நாளைக்கு எல்லா பணமும் வரணும் அப்படின்னு சொல்ல சரி நாளைக்கு நான் வாங்கி கொடுத்துறேன், எனக்கு தர வேண்டிய பணத்தை தாங்கன்னு சொல்ல அந்த லேடி ஹீரோயின் மேலே பணத்தை தூக்கி போடுறாங்க. ஹீரோயினும் பொறுமையா அந்த பணத்தை எடுத்துட்டு இப்போ தேவையான பொருள்லாம் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வேலை பாக்குற லேடிஸும் ஹீரோயினை பார்த்து உனக்கு இந்த பொம்பளைய பத்தி தெரியுமா, இவ இந்த ஊருக்கு வரும்போது பிரெக்னண்டா வந்தா, அவளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை இவதான் தனியா வளர்க்குறா, அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்குது. ஹீரோயின் மாதிரியே பணத்தை வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் சில ஆட்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினுக்கும் செட்டே ஆகாது. ஹீரோயின் பிரச்சனை வேணான்னு அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டு இருக்க ஹீரோயினோட பொண்ணு ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்க சின்ன சின்ன பசங்களாம் உங்க அம்மா என் அப்பாவை அடிச்சு பணத்தை வாங்குறாரு, வட்டி தொழில் தானே உங்க அம்மா பாக்குறாங்க, உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு ரெண்டு பசங்களும் அடிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவும் டேய் நகர்ந்து போங்கடா அப்படின்னு சொல்ல அங்கதான் ஒரு பொடி பையனும் என்ன எனக்கு உன்னை பார்த்தா பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறான். ஹீரோயினும் அவங்க பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க இன்னைக்கு நீங்க அடிச்சீங்களா, நான் தான் உங்ககிட்ட இந்த வேலையை விட சொன்னேன்ல, உன்னால பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, எனக்கு நீ பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு போறான். இப்ப அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட கோவமா பேசினது நினைச்சு ஃபீல் பண்றா. வீட்டுல இப்ப ஏதோ தீஞ்சு போன வாசனை வருது பார்த்து அவங்க அம்மா சமைச்சத தீய விட்டு இருப்பான். ஏதோ இருக்கிறதெல்லாம் வச்சு சமைச்சு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபுட் எதுவுமே நல்லா இருக்காது. நான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ அப்படின்னு பொண்ணு சொல்ல இது தாண்டி எனக்கு வந்தது அப்படின்னு சொல்ல அவளும் ஒரு டிஷ்ஷை பண்ணி வச்சிருப்பா. அதை கொடுக்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவகிட்ட இந்த சேவிங் பணத்தை அம்மா கிட்ட கொடுப்பா. உனக்கு எப்படி இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆன்டி கூட மீன் பிடிக்க போனோமா, அந்த இடம் சூப்பரா இருந்தது, நம்மளும் ஒரு படகு வாங்கி மீன் தொழில் பண்ணலாம், இந்த கந்து வெட்டி வேலை எல்லாம் வேண்டாமா, இதனால ஸ்கூல்ல என்ன எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உன் வேலை படிக்கிறது, அதை மட்டும் பண்ண, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப கோவமா வருது. எனக்கு இந்த வேலை பிடிக்கலாமா, இதால எனக்கு ஸ்கூலுக்கு போகவும் பிடிக்கவே இல்லை, எல்லாம் திட்டுறாங்க, நான் பேசாம வேலைக்கு போறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலான்னும் போது அவங்க அம்மாக்கு பயங்கர கோவம் வருது. அதே நேரம் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அவங்க அம்மா காலையில அடிச்சுட்டு வந்தவங்க சில ஆட்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்து தகராறு பண்றாங்க. இதனால அவங்க அம்மாவும் பொண்ணை கூட்டிட்டு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கும் இந்த வேலை பிடிக்கல. தினமும் நைட்டு பயந்து பயந்து இந்த வேலையை பாக்குறதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அவங்க அம்மா இப்போ ரூம்ல இருந்த ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுல அவங்க ஃபேமிலி போட்டோ, அவங்க கிட்ட இருந்த ஒரு கம்பல் இருக்கு. இதை வித்து நம்ம ஏதாவது புதுசா தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரம் அவங்களோட பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் பப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கன்சீவா இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களும் சீக்கிரமா அபார்ட் பண்ணிரு, இல்லைன்னா உனக்கு தலைவலி அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து எல்லாக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால ஹீரோயின் அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட விட்டுறாங்க. இதுக்கு மேல இந்த வேலை பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னண்டா இருக்கிற ஹீரோயின் யாருக்கும் தெரியாம இந்த ஊர்ல வந்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த கம்பளை கடைக்கு போய் விற்கிறாங்க. இது எவ்வளவு காசு வரும்னு கேட்க அந்த ஆன்ட்டியும் கம்மியான காசு தான் போகும், எதுவும் எனக்கு உன்னை தெரியும்னால உனக்கு ஏத்த மாதிரி நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினோட பொண்ணை பிடிச்சு இவ திருடிட்டா, இவ அம்மா தான் இவ்வளவு இருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் எதுக்கு என் பொண்ணை திட்டுறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க என்ன ஆச்சா, உன் பொண்ணு பர்ச திருடி இருக்கா, இதுதான் நீ வளர்த்த லட்சணமா, நீ இப்படி இருக்கும் போது உன் பொண்ணு இப்படிதானே இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டுவாங்க. ஹீரோயினா அவங்க பொண்ணு கிட்ட பர்ச நீ எடுத்தியானும் போது இது கீழே இருந்துச்சுமா, எடுத்துதாமா கொடுத்த, அவங்க தாமா நான்
திருடினேன்னு பொய் சொல்றாங்க, நான் எதுவும் திருடலைன்னும் போது அங்க இருக்கவங்க இல்ல நாங்களே பார்த்தோம் உன் பொண்ணு திருடுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோனுக்கும் கோவம் வந்துரும். நீ திருடுறியா, அவங்க சொல்றது உண்மையான்னு கேட்க, நீ என்ன நம்பலல்ல, நான் திருடலன்னு சொல்றேனேம்மா உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து வேகமா போயிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்சோனா ஓனர் வராரு. அவர் செம்ம போதையா இருப்பாரு. அவரு நான் தான் பர்ஸ் எடுத்துட்டு வரும்போது மறந்து கீழே போட்டுட்டேன், அததான் இந்த சின்ன பொண்ணு எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க மனைவி அவங்க கணவரை இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பொண்ணு மேல கோவப்பட்டுட்டேன்னு சொல்லி ஹீரோயின் விற்க போன அந்த கம்பலை விற்க வேண்டாம் என் பொண்ணுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை தேடி வராங்க. அதே நேரம் அவங்க பொண்ணை படகுல இருந்து வந்தவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. தன் பொண்ணை தூக்கிட்டு போனதை தெரிஞ்ச ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அவங்க பொண்ணை தேடி வேகமா போறாங்க. ஆனா ஹீரோயினும் தண்ணியில தள்ளி விட்டு அவங்க வேகமா போகும்போது அங்கிருந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிறாங்க. ஸ்கூட்டில வந்து உங்களை எல்லாம் பொழக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போட்டு போற வேகத்துக்கு இவங்களும் வேகமா போறாங்க. அப்படி அவங்க வேகமா போக 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 இப்போ ஸ்கூட்டில இருந்து வந்த ஒரு நபர் ஹீரோயினை கத்தியால வெட்ட முயற்சி பண்றாங்க. ஹீரோயினை டார்கெட் பண்ணி இதை பண்றாங்கன்றதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்றாங்க. இப்ப முன்னாடி ஒரு வண்டி வரனால அங்க விழுந்துடுறாங்க. அந்த நபரும் ஹீரோயினை கொலை பண்ணலான்னு போய் பார்த்தா அவங்க காணோம். எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா தண்ணில இருந்து பாஞ்சு வந்து அந்த நபரை போட்டு தள்ளிடுறாங்க. வண்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பாக்குறாங்க, அங்க எந்த ஒரு படகும் இல்ல. அவங்க பொண்ணை காணோம். அங்க இருக்கிறவங்க கிட்ட என் பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்க யாருமே நாங்க பாக்கலன்னு சொல்ல ஒரு வண்டி அங்க இருந்து போகுது. அந்த வண்டியில அவங்க பொண்ணு இருக்கிறத ஹீரோயின் பாத்துறாங்க. உங்க பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது அந்த வண்டியில போறவங்க ஹீரோயினோட 2 வீலரை இடிச்சு தள்ளிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சவங்கம்மா, அவங்க மோசமா இருக்காங்க, சொன்னாங்களே ஏதாவது பண்ணிருவேன்னு சொன்னாங்கன்னு தான் நாங்க சொல்லலன்னும் போது அங்க ஒரு வண்டி போக அந்த வண்டியில என்னையா அந்த வண்டி போற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்க அந்த வண்டிக்காரங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி வண்டியில ஏறி உட்கார்ந்துடுறாங்க. அப்படியே அந்த வண்டி போயிட்டே இருக்க ஹீரோயின் லாஸ்டா அவங்க பொண்ணுகிட்ட பேசின விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்போ அவங்க சிட்டிக்கு வந்துடுறாங்க. வந்த ஹீரோயினுக்கும் எங்க இருந்து தொடங்குறதுன்னு தெரியல. இப்போ அவங்க ஆல்ரெடி பார்ல ஒர்க் பண்ண இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது வேற ஒரு பொண்ணு இருப்பா. அவளும் உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு, என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு உதவி தேவை, என் பொண்ணை கடத்திட்டாங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, முன்ன மாதிரில இந்த இடம் எல்லாம் மாறிடுச்சு, எல்லா ரூல்ஸையும் மாத்திட்டா, இப்ப நான் தான் இந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க ஒரு பிரிட்ஜ்ல டொன் வுல்ஃப் அப்படின்ற ஒரு லேடி இருக்கா. அவ சாதாரண பொண்ணே கிடையாது. அவ இங்க வந்து 6 வருஷம் தான் ஆகுது. ஆனா அவ பண்ணாத ஃப்ராட் தானமே கிடையாது. அவ ரொம்ப மோசமானவ. அவ ஸ்மார்ட்டாவும் இருப்பா. அவ ரொம்ப டேஞ்சர். அவகிட்ட போய் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத, உன் பொண்ணை தேடி தானே வந்திருக்க, நீ ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணிரு. பழைய ஆட்கள் இப்ப யாரும் இங்க இல்ல, அதனால உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு ஆபீசரும் ஹீரோயின் கிட்ட எல்லா டீட்டெயிலும் எழுதி வாங்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு, இவங்க போலீஸ் ஒழுங்கா வேலையை பார்ப்பாங்களா, இந்த பொண்ணு சீக்கிரமா காப்பாத்துவாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்க அந்த நபரும் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, என் பாஸ் சாதாரண ஆள் கிடையாது, கிராஜுவேஷன் முடிச்ச பிறகே அவர் போலீஸை சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண ஆரம்பிச்சாரு. அவளை நம்பி இந்த கேஸ கொடுங்க, டக்குன்னு முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, தைலம் கொடுங்க அப்படின்னு கேட்க, இருங்க நான் வரேன்ட்டு அவர் போற கேப்ல ஹீரோயின் அவர் என்னென்ன கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாருன்னு பார்க்கும்போது டொன் வுல்ஃப் அப்படின்ற ஒரு லேடி நிறைய குழந்தைங்களை கடத்தி வச்சு அவங்களோட ஆர்கன் எல்லாத்தையும் விற்கிற விஷயத்த ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணதை ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. ஒருவேளை தன்னோட பொண்ணுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படலாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவளை காப்பாத்தணும்னு சொல்லி ஆபீசர் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டுறாங்க. ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் தன்னோட பொண்ணை காப்பாத்தலான்னு. ஆனா போலீஸ் ஆல்ரெடி மார்க் பண்ண நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் காரெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட என் பொண்ணு காணாம போயிட்டா, உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுன்னும் போது ஒரு பாட்டி இங்க அப்படி யாருமே இல்லமா, நீ இங்க இருந்து போன்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப உங்க பையனுக்கு வந்துரும். ஹீரோயினை போட்டு அடி அடிக்கலான்னு பாக்க ஹீரோயின் யாரு தூக்கி பந்து அடையிறாங்க. சொல்றான், யார் நீ, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அந்த பாட்டியும் என் பையன் இப்ப தாமையில இருந்து விலகி வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை திரும்ப இதுல சேர்த்து விட்டாதம்மான்னும் போது என் பொண்ணு காணும், என் பொண்ணை கண்டுபிடிக்க நீ ஏதாவது தகவல் எனக்கு சொல்லணும் போது சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போ, அங்கதான் எல்லா குழந்தைங்களும் எடுத்துட்டு போயிருப்பாங்க, நீ லேட்டா போனேன்னா உன் பொண்ணோட பாடியில ஆர்கன்ஸே இருக்காது அப்படின்ற ஹிண்ட் அவன் சொல்ல இப்ப அந்த நபர் சொன்ன ஒரு இடத்த தேடி ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல குழந்தைங்களை வைப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் ட்ரெயின்ல ஏத்துவாங்க. சோ அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்த நபரும் சரி ஒரு பொண்ணு ரிப்போர்ட் பண்ணாங்க, டக்குன்னு காணாம போயிட்டாங்கன்னும் போது அந்த ஆபீசருக்கு டவுட் வரும், அவங்க எங்க போயிருப்பாங்க, நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோயினா அந்த நபர் சொன்ன இடத்துக்கு போறாங்க. நிறைய அடி ஆட்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போறாங்க.
பார்த்தாங்க ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவங்க பொண்ணோட செருப்பும் இருக்கும். ஹீரோயின் பதறி போயிருவாங்க. இப்ப அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும்போது ஒரு ரூம்ல குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்கும். அந்த ரூம்ல அவங்க பொண்ணும் நிறைய குழந்தைங்களும் இருக்கும். இத பார்த்த ஹீரோயின் என் பொண்ணை விடுங்கன்னு சொல்லும் போது அங்க தம் உல்ஃப்ன்ற லேடி இருப்பா. அவளும் டேய் சீக்கிரமா முடிங்க அவள அப்படின்னு சொல்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க ஹீரோயின். அந்த லேடி கிட்ட என்ன வேணா பண்ணு, என் பொண்ணை விட்டு அப்படின்னும் போது என்னடா நீங்க ஒன்னும் தெரியல உள்ள நான் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹீரோயினை போட்டு செம்மாடி அடிச்சு இவளை பேக் பண்ணி தண்ணியில தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரெயினை வர சொல்லுங்கன்னு சொல்லி ட்ரெயின் நம்பரை சொல்லுவாங்க. அதை ஹீரோயின் கேட்டுப்பாங்க. இப்ப ஹீரோயினை சங்கிலியால டைட்டா கட்டி தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. தண்ணியில ஹீரோயினால நீச்சல் அடிக்க முடியாம தண்ணிக்குள்ள முழுகிட்டே போக சின்ன வயசுல அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். ஹீரோயினோட அப்பா மார்ஷல் ஆர்ட்ல மாஸ்டரா இருப்பாரு. அவங்க பொண்ணுக்கு சின்ன வயசுலயே ஃபைட் எல்லாம் பத்தி சொல்லி கொடுப்பாரு. ஹீரோயின் நிறைய நேரம் வலிக்குது, என்னால இது கத்துக்க முடியாதுன்னு சொல்ல எழுந்துக்கணும், நீ எழுந்து அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. குழந்தை அவங்க பொண்ணு கூட இருந்த நினைவெல்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்க அப்படியே தண்ணியில மூழ்கி போறாங்க. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆபீசர் வந்திருப்பாரு. அவரும் ஆல்ரெடி ஹீரோயின் போன அந்த இடத்துல அந்த நபரை பிடிச்சு கேட்கும் போது அந்த நபர், சார் நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய தலைங்களா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த கேஸை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க உசுறு இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல நான் ஒரு ஆபீசர், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் ஹீரோனே ஒரு வாட்ச் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோயினை காப்பாத்தாது இவர் தான். இவரும் நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பப்பையே கொளுத்திட்டு போனவ தானே நீ போது, 8 வருஷம் இல்ல சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா நீங்க அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னும் போது அந்த பப்பை கொளுத்தின பிறகு உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு நான் தான் அப்ரூவல் கொடுத்தேன். இப்ப நீ பிரச்சனை பண்ணனா திரும்பவும் இதனால நீ பெரிய விளைவை சந்திப்ப, நீ இதை இன்வால்வ் ஆகாத, உன் குழந்தைய நான் கண்டுபிடிக்கிறேன் போது, சார் என் பொண்ணு ஒருத்தன் கிட்னாப் பண்ணிருக்கான், நான் இங்க கையை கட்டிட்டு உட்காரணுமா, அவங்க கையை உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா அது உனக்கு தான் ஆபத்து, உன் பொண்ணு சேஃபா தான் இருக்கான்னும் போது அந்த இடத்துல நான் பார்த்தேன் என் பொண்ணு இருந்தான்னும் போது நாங்களும் அந்த இடத்துல போய் பார்த்தோம், அங்க யாருமே இல்லை, நீ கவலைப்படாத, உன் பொண்ணை நாங்க கண்டுபிடிக்கிறோம், நீங்க சும்மா இருந்தா போதும், எங்களுக்கு இப்போ உன்னோட சேஃப்டியும் குழந்தையோட சேஃப்டியும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரை அங்கிருந்து போக ஹீரோயினால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியாது. உடனே அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அந்த நர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நான் ஒரு மோசமான அம்மா தான், ஆனா என் குழந்தை கஷ்டப்படுறத என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்க அந்த நர்ஸும் எனக்கும் குழந்தைங்க இருக்கு, சரி நான் உனக்கு ஒரு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. நீ என் கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி நாடி நான் கீழே வந்துறேன், அப்படியே நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுக்க 2 பேரும் கீழே வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஆபீசர் பார்த்துட்டு இருக்காரு. சரி வாங்க அவளை பிடிக்கலான்னும் போது அவளை பிடிக்க வேண்டாம், எப்படி இருந்தாலும் அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு அவ போவா, அவ முதல்ல போட்டோம், அவ போன பிறகு ரொம்ப அவங்க எல்லாரையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க அண்ணனை பார்க்க போவா. அவங்க அண்ணன் ஹீரோயின் மேல செம கோவமா இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயமும் ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியும். ஹீரோயின் தன்னோட குழந்தைய ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதுக்கு எனக்கு உதவி வேணும், அங்கிளை கூப்பிடுதுன்னு சொல்ல அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நம்ம ஃபேமிலியில யாரு இறந்தாலும் நீ தான் இங்க வரமாட்டியே, நீதான் ஓடி போயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ரொம்ப கோவமா இருப்பாங்க. இங்க பாருங்க நான் பண்ணது தப்பு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா என் பொண்ணு எனக்கு முக்கியம், அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல இப்ப பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து லவ் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல அந்த பையன் மோசமானவன், நீ நம்ம குடும்பத்தோட பேரையே பாயில் பண்ற, நீ அவங்க கூட போக கூடாதுன்னு அவங்க அப்பா கண்டிக்கும் போது இல்ல லவ் பண்றது உரிமை, நான் யார வேணா லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயின் வேற ஒரு பையன் கூட வந்திருப்பாங்க. அதுக்கடுத்துதான் அவங்க லைஃப் இப்படி மாறி இருக்கும். அப்பவே அப்பா சொல்லும் போது கேட்டிருக்க வேண்டியதானே போது அவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. நீ ஒரு அம்மாவா இருக்கவே தகுதி இல்லாதவ, அவ விடு போட்டும், அவ போனா அவளுக்கு வேற ஏதாவது நல்ல அம்மா கிடைப்பாங்க, நீ அப்பா அம்மாக்கு நல்ல பொண்ணா இல்ல, நீ எவனோ ஒருத்தன் லவ் பண்ணிட்டு போன, அந்த கேங்ஸ்டர் கூட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த பிரெக்னென்ட் ஆன அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு கூட தெரியல, நீ என்னதான் வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமா பேச ஹீரோயினும் நான் பண்ணது தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எப்ப என் குழந்தை பிறந்தாலும் அப்பவே நான் மாறிட்டேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் தான் இப்ப வரைக்கும் நான் நினைக்கிறேன், என் பொண்ணை தேட உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க முடியாதுன்னு சொல்லுவார். உன் குழந்தைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அப்ப என் வழி தெரியணும் போது வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல ஹீரோயின் கோவமா வந்துரும். தனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு கஷ்டத்துல நிக்கும் போது இப்ப அந்த ஆபீசர் வராரு. அவரும் நாங்க ரொம்ப நாளா இந்த குழந்தைங்க கடத்தல் விஷயத்துல என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எவிடன்ஸே கிடைக்கல, ஆனா நீ உதவி பண்ணனா இந்த விஷயத்த நம்ம சரி பண்ணிடலாம், அந்த ட்ரெயின் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்,
முடியும், நாங்க கூட்டிட்டு போறோம், உன் பொண்ணையும் காப்பாத்திடலாம்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க நிறைய ட்ரெயின் ட்ராக் இருக்கும். இதை ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. டொன் வுல்ஃப்ன்ற லேடி ஒரு ட்ரெயின் நம்பர் சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரெயின்ல தான் இருப்பாங்கன்னு ஹீரோயின் காமிக்க அந்த ட்ரெயினுக்குள்ள நிறைய கேங்ஸ்டர் இருக்குது ஆபீசர் பாத்துறாங்க. இப்ப நம்ம போனா நமக்கு ஆபத்து, என் ஆட்களை வர வைக்கிறேன், அதுக்கடுத்து நம்ம உள்ள போலாம்னு சொல்ல ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் இதுக்கடுத்து நான் வெயிட் பண்ணா என் குழந்தைக்கு ஏதாவது ஆகும், நான் முதல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்குள்ள போயிருவாங்க. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் ஹீரோயின் வந்துட்டான்னு தெரிஞ்சு ஹீரோயின் கூட சண்டை போடுவாங்க. இப்ப அந்த ஆபீசரும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண உள்ள வராரு. ஒரே சண்டை பயங்கரமா நடக்கும். அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது ஒரு கம்பார்ட்மெண்ட் தாண்டி போகும்போது அந்த மோசமான வில்லனுங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயினோட பொண்ணை கடத்தணும்னு பிளான் கொடுத்தது யாருன்னா ஹீரோயின் முன்னாடி பப்ல வேலை பார்க்கும்போது ஒரு நம்பரை அடிச்சிருப்பாங்க. அவன் தான் ரொம்ப நாளா இந்த தம் வுல்ஃப் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினோட குழந்தையில போத்து விடணும்னு சொல்லி பிளான்ல இருப்பான். அவன் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப அவனும் ஹீரோயினை பார்த்த பிறகு என் மூஞ்சி ஞாபகம் இருக்கா, அப்பவே சொன்னல உன் லைஃப் நான் ஸ்பாயில் பண்றேனே, இப்ப பாத்தியா கடைசியில என் கிட்ட வந்து நீ நிக்கிறேன்னும் போது ஹீரோயின் சமக்கும் வரும். ஆபீசர் ஹீரோயினும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் அடிச்சிடுவாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த மோசமான லேடி போன்ல நான் சிக்னல் கொடுக்கும் போது நீங்க அங்க இருக்கிற ட்ராக்கை மாத்தி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்ல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல தான் எல்லா குழந்தைங்க இருப்பாங்க. அதை மட்டும் இவங்க மூவ் பண்ணி வேற இடத்துக்கு போயிடலாம் பிளான்ல இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. உன்னை அடிச்சோன்னே சாகலையா, என் கைப்பட்டு தான் நீ சாகனா எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அந்த மோசமான ஹீரோயினை போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு கட்டத்துல டயர்டாய் விழுகும் போது அவங்க பாக்கெட்ல அந்த கம்பல் கீழே அத அந்த லேடி போட்டு நசுக்கிறாங்க. அந்த கம்பல் ஹீரோயினோட அப்பா அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தது. அதை தன்னோட பொண்ணுக்கு கொடுக்கணும்னு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப பயங்கர கோவத்தோட அந்த லேடியை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கேக்கும் கரெக்டா அந்த லேடி மேல பட அவளும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஆனா இவ போன்ல முன்னாடி டிராக்கரை பிரிச்சு விடுங்கடான்னு சொல்லும் போது இப்ப அந்த ட்ரெயின் ரெண்டுமே தனியா பிரியுது. அதுல ஹீரோயின் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் தனியா வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஆபீசர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் நார்மல் ட்ரெயினோடய போயிடுது. அவர் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க இப்ப ஹீரோயினும் குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அவங்க பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அம்மா நீங்க சொன்னீங்களா தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னு, ஆனா நீங்க என்னை விட்டு போன பிறகு நான் பயந்துட்டேம்மான்னும் போது ஒன்னும் இல்ல அம்மா வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன்னும் போது எனக்கு தெரியுமா நீங்க வருவீங்க, அதனாலதான் இங்க இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் அம்மா வந்து காப்பாத்துவாங்கன்னு சொன்னேன்னும் போது இப்போ அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஒரு இடத்துல வருது. அந்த இடத்துக்கு வெளியே நிறைய அடியாட்கள்லாம் கண்ணை வச்சுட்டு குழந்தைங்களோட ஆர்கனை எடுக்க ரெடியா இருக்காங்க. அதுல ஒரு நபர் நான் போய் குழந்தைங்க எடுத்துட்டு வரேன்னு உள்ள போக அவன் பறந்து வரான். ஏன்னா ஹீரோயின் அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிருப்பாங்க. உள்ள இருந்து வெளியே வந்த ஹீரோயின் கன்னால எல்லாரையும் போட்டு செம்ம அடி அடிச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே இறந்துட்டாங்க. குழந்தைங்களை சேஃபா காப்பாத்தலான்னு பார்த்தா அடி வாங்கின ஒருத்தன் கரெக்டா ஹீரோயினோட நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஆபீசரா அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு வராரு. ஹீரோயின் மூச்சு பேச்சு இல்லாம இருப்பாங்க. உடனே குழந்தைங்க எல்லாரையும் அவங்க வந்து ஆபீசருங்க காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட பொண்ணு அவங்க அம்மாவை எழுப்ப ட்ரை பண்றா. அவங்க எழுந்துக்காமலே இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நியூஸ்ல ரொம்ப வருஷமா இன்வெஸ்டிகேட் போனா குழந்தைங்க கடத்துற விஷயத்துக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல இப்ப ஹீரோயினோட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளோட அந்த பொண்ணு பிடிக்காத கிளாஸ்மேட் ஒரு பையன் இப்ப வந்து நான் உங்க அம்மாவை பார்க்கணும், உங்க அம்மா ஒரு ஹீரோயின், நிறைய குழந்தைய காப்பாத்திருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறான். கணம் போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நியூஸ்ல எல்லாருமே ஹீரோயினாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொள்ளையர்கள் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தினாங்கன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் வந்திருக்கும். உங்க பொண்ணுக்கும் அம்மாவை ஹீரோயினா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அம்மாவும் அம்மா நீ இப்ப சரியாயிட்டல, எனக்கும் ஃபைட் சொல்லி கொடுமா, நானும் நான் மாதிரி ஹீரோயினா ஆகணும், குழந்தைகளை கிட்னாப் பண்ணவங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல நான் சொல்லி தரேன். ஆனா மத்தவங்களை அடிக்கிற அதே வலி உனக்கு ஏற்பட்ட அந்த வலியை நீ தாங்கணும், நீ கிவ் அப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து படம் முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படமா நீங்க பாத்தீங்கன்னா ஃபைட் எல்லாமே தாறுமாறா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.